ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம். அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட மே எண்டுக்கு வந்துட்டோம். ஜூன் ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதுல ஒண்ணுதான் அந்த மழைநீர் தேங்கி வெள்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்றதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளோட அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இனி வர நாட்கள்ல வந்துட்டு அந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட் வந்து பாத்தீங்கன்னா 27. ஓகேங்களா? இந்த 27 டியூஸ்டே இன்னைக்கு ரிப்போர்ட் படி கோயம்புத்தூர்ல வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களா வந்துட்டு திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியிலும் லேசான மற்றும் மிதமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துட்டு அதிகப்படியான கனமழை பொழிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் கூடவே வந்துட்டு 40 km/h வந்துட்டு காற்றும் வீசுது. அண்ட் இது வந்து 60 km/h ஸ்பீட் வரைக்குமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். நம்மளோட நீலகிரி மாவட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கு. ஸோ அங்க வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் ஹப்பை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டூரிஸ்ட் இடங்களை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா அந்த டூரிஸ்ட்காரங்களே இப்பதான் நீங்க மழை காலத்துல நாங்க அருவிக்கு போறோம், அங்கே போறோம், அங்க போறேன்னு போவீங்க. அருவின்றது ஒரு அழகான விஷயம் தான். வெயில் காலத்துல போங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா மழை காலத்துல போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெய்யும் போது சடனா வந்துட்டு அந்த வாட்டரோட இன்க்ரீஸ் லெவல் வந்து அதிகமாகி தண்ணி வந்து அதிகமா வரும். அப்படின்னு இருக்கப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். நிறைய பேர் கூட்டமா டூரிஸ்ட் எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு தண்ணி வந்து நம்ம பேர் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால இந்த மழை காலங்கள்ல அதிகமா டிராவல் பண்றது, டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறது, அருவிக்கு போறது, ஆத்துக்கு போறது, குளத்துக்கு போறது, கடலுக்கு போறதுன்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஸோ அது வந்துட்டு நம்மள ரிஸ்க்ல கொண்டு போய், முக்கியமா இந்த ஃபால்ஸ் ரொம்ப ரிஸ்கி மழை காலங்கள்ல. அதனாலதான் சொல்றேன். மழையில வந்துட்டு நிறைய தண்ணி வந்து வந்துடும், தண்ணியோட அளவு வந்து அதிகமாயிரும், வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளோட உடைமைகள், உணவு இது எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதனால உங்களுக்கு தேவையான உணவுகளை வந்துட்டு நீங்க முன்கூட்டியே வந்துட்டு சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் ஃபுட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எந்த விதத்திலயும் வந்துட்டு உணவு வந்து பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா உடல் பலம் இருந்தா நம்ம என்னால என்ன வேணா தற்காத்துக்க முடியும். உடல் பலமே குன்றிடுச்சு அப்படின்னா நம்மளால எந்த விஷயங்களும் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் கூட நமக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது. பட் நனைஞ்சுட்டா மாத்திக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு இதுக்காகவோ ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ்ல போட்டு நீங்க சேஃப் கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஃபுட்டும். அண்ட் முக்கியமா லேடிஸ்க்கு வந்து நாப்கின்ஸும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த மழை காலங்கள்ல தண்ணிக்குள்ள அது ரொம்ப சிரமம். ஸோ அதனால லேடிஸ் வந்து நாப்கின் வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடியே ப்ரிகாஷனா இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சில பேர் வீட்டுல வந்துட்டு குழந்தைங்க இருக்கும், நியூ பார்ன் பேபிஸ் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு 4-5 வயசு இருப்பாங்க, ஒரு டீனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு மழை காலத்துல நம்ம வந்து சேஃப் கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த நீர்னால வந்துட்டு நோய் தொற்று வந்து அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தண்ணி வந்துட்டா குழந்தைங்க வந்து பாத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால இப்போ ஒரு சில மாவட்டங்கள் தான் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ உங்களோட சொந்தக்காரங்க வீடு எங்கேயாவது இருந்தாவோ இந்த மாதிரி கை குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கோங்க, கொஞ்சம் சேஃபா போய் இருந்துக்கோங்க. இப்போ மழை இருக்கு வரப்போகுது அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டா தயவுசெய்து அந்த மாதிரி போயிருங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. அண்ட் சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகள், இந்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறவங்க நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம். திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் அவ்வளோ ஆடு, மாடு எல்லாமே தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. அவ்வளோ 10-20 மாடுன்னு அவ்வளோ மாடு வந்துட்டு இறந்து போயிருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஸோ முன்னாடியே கொஞ்சம் ப்ரிகாஷனா இருந்துக்கிறது நல்லது அப்படின்றதான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த சென்னையில மழை வர்றது, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மழை வரும் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் போது இந்த யூடியூப் காரங்க இருக்காங்களே, ஸோ அவங்களாம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டா அந்த ஒரு சீனரியை வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டா மாத்திடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஜாலியா தண்ணிக்குள்ள இருந்து விளையாடுறது, பொலிட்டிக்கலா வந்துட்டு அதை வந்து கிண்டல் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி வந்துட்டு அதை ஃபன்னா மாத்திடுவாங்க. ஸோ ஓகே, பட் ஆனா வந்துட்டு அது அந்த பிரச்சனையை வந்துட்டு ஃபன்னா அது என்ன சொல்றது, அந்த கஷ்டம் வந்துட்டு மக்களுக்கு கஷ்டத்தோட போய் சேரணும். அது மற்றவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டமா தான் ஃபீல் ஆகணும். அதுல காமெடி பண்றது வந்துட்டு சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா ஐயோ பாவமே, இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு மனநிலை தான் நீங்க ஒருத்தவங்களை கொடுக்கணுமே தவிர ஒரு கஷ்டம் அதுல உங்களோட ஒரு வீடியோ வந்துட்டு என்டர்டெயின்மெண்டா இருக்குன்றக்காக பின்னாடி பாதிக்கப்பட்டிருக்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நீங்க வந்து ஃபன்னா வந்து முன்னாடி இருந்து காமிச்சிடுறீங்க. ஸோ அது வந்து பண்ணாதீங்க.
முடிஞ்சா யார் யாருக்கு எங்க உதவி தேவைப்படுதுன்றத வேணா வீடியோ எடுத்து போடுங்களே தவிர தண்ணீர் இருந்து ஆட்டம் போடுறது, கிண்டல் பண்ணி ஜாலியா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கு, ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபேமிலி வந்துட்டு வீடு கூட இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் தண்ணி வந்தா எப்படி ஆகும்? வீடு அத்தனை பங்களா வச்சிருக்கவங்களுக்கே தண்ணி வந்துட்டா ரொம்ப சிரமமாயிருது. அப்போ வீடு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும். அவங்கள வந்து நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னாலும் அந்த வீடியோ பார்க்கறவங்க மூலமா அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ ஒரு பிரச்சனை இருக்கு, கான்ஸ்டன்டா இந்த பிரச்சனை எப்பயுமே நடந்துகிட்டே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ அந்த பிரச்சனை எதனால வருதுன்றத இந்த வீடியோ பாக்குறவங்கனாலயோ கவர்மெண்ட்னாலயோ புரிஞ்சுக்கிறத அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு அந்த பிரச்சனையை பத்தி நல்லா தெரியும். அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி உங்க ஏரியால எதை சரி பண்ணா இந்த பிரச்சனை வராம தடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க ஒரு வீடியோ பதிவா எடுத்து நீங்க வெளியிட்டீங்க அப்படின்னா அதை பாக்குற அந்த வீடியோ ரீச் ஆனா அந்த பாக்குற அரசாங்கத்துல இருந்தும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல மனுஷங்க மூலமாவோ நமக்கு வந்து உதவி கிடைக்கும். ஸோ யூடியூப்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா யூடியூப்னு இல்லை, பொதுவாகவே வந்துட்டு சினிமாக்காரங்களும் சரி, யூடியூப்ல இருக்கவங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு நல்ல மனசுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்துட்டு அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு நிவாரண நிதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க சேர்த்து வச்ச காசுல இருந்து 10 லட்சம் 10 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கொடுத்து அதை யூஸ்லெஸ்ஸா பண்ணாம அதுக்கு முன்னாடியே அதை சரியா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ நிவாரண நிதி கொடுக்குறவங்க யார்கிட்ட கொடுப்பாங்க? கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட் சரியா இருந்தாதான் அந்த பிரச்சனையே வராது. அப்ப திரும்ப எதுக்கு நம்ம போய் அந்த காசை கொடுக்கணும்? அந்த பிரச்சனையெல்லாம் வராம இருக்கிறதுக்காக ஏற்கனவே நமக்கு வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த காசு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், மழைநீர் தேங்காம அந்த வாய்க்கால் வந்து சரியா போகணும், ரோட்ல வந்து தண்ணி வந்து தேங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பண்ணி அதுக்கான இதுதான் பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த காசை வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு முழுங்கிடுவாங்க. அந்த முழுங்கிக்கிட்டனாலதான் வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனையே வருது. திரும்ப நீங்க வந்துட்டு கொடுக்குற காசையும் போய் கவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அதையும் முழுங்கி போட்டுட்டு போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனையா இருக்க அந்த ஏரியாக்காரங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லாமே ட்ரெண்ட் ஆகுதுல்ல, ஏதோ விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆனா ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க எடுத்து போடும்போது உங்களுக்கு யார் மூலமாகவும் உதவி கிடைக்கும். ஸோ ஒரு யூடியூப்ல இருக்கவங்களாலும் சரி, ஒரு சினிமாக்காரங்களாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கான ஒரு வழி செய்யலாம். ஸோ அது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதால உங்களுக்கு அந்த தீர்வும் என்னவா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒரு பதிவா எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதோ நாப்கின் கொடுக்குறதோ எது கொடுத்தாலும் அது வந்து சரியா இருக்காது. அந்த பிரச்சனையே வரவிடாம தடுக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா இருக்க ஒரு வருஷம் ஃபுல்லா சம்பாதிச்ச எல்லாத்தையும் இந்த மழை தண்ணியில அப்படியே பேப்பர் கப் போட்டு விடுற மாதிரி அது போயிருது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாம கொஞ்சம் ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். எப்பயுமே கவர்மெண்ட்டை பார்த்து நம்ம ஏமாந்து போய் இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளே இறங்கி ஒரு விஷயத்த பண்ணலாம். போனதுக்கு அப்புறம் பண்றத இருக்கும்போதே பண்ணிட்டா எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதா என்னோட ஐடியா. ஸோ மழைக்காலம் வருது, எல்லாம் சேஃபா இருங்க. டூரிஸ்ட் எங்கேயும் போகாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க. சின்ன குழந்தைங்க வச்சுக்கோங்க, பத்திரமா இருங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் ரொம்ப சேஃபா இருங்க. உங்களுக்கு எங்க ஒரு சேஃபான பிளேஸ் இருக்கோ மூவ் டு தட் பிளேஸ். ஸோ ஒரே இடத்துல அந்த தண்ணி வர இடத்துல இருந்து சிரமத்துக்கு ஆளாகாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அண்டு இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்டு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும்னு எனக்கு தெரியல. என்னோட மனசுல இருக்காத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமாக சொல்லலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you.